உடையார் பாகம் 5 அத்தியாயம் 16. போர்வையை விலக்கி திடீரென்று எழுந்தவன் போல மேகத்திலிருந்து சூரியன் வெளியே வந்து சோழ தேசத்தை பரபரப்பாக்கினான். விடிந்து வெளிச்சம் மிகுந்திருந்த அந்த பூமி சூரியனின் கதிர்பட்டதும் மேலும் சுறுசுறுப்பாயிற்று. இரவு என்ன நடந்தது தெரியுமா? ஏதேனும் செய்திகள் உண்டா? யாரேனும் வந்திருக்கிறார்களா என்று பொதுமக்கள் பரபரத்து பேசிக்கொண்டார்கள். குந்தவையின் வரவை அவர்கள் விதவிதமாக பேசினார்கள். சிலர் விமலாதித்தனை இழித்துரைத்தார்கள், சிலர் குந்தவையை கடிந்து கொண்டார்கள், சிலரோ சக்கரவர்த்தி உடையாரை நொந்து கொண்டார்கள். எத்தனை உயரத்தில் போனாலும் என்ன அற்புதங்கள் செய்தாலும் பெண்ணை பெற்ற ஒருவனுக்கு இந்த தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். பெண்ணை பெற்றவன் இதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவர் மேலே சாளுக்கியத்தின் மீது படையெடுப்பாரா அல்லது குந்தவையின் தலையை தடவி பேசி கொண்டிருப்பாரா? இப்பொழுது இதில் பரிதாபமானவர் சக்கரவர்த்திதான் என்று வயது முதிர்ந்தோர் பேசி கொண்டிருந்தார்கள். வல்லவரையர் வந்தியத்தேவர் விமலாதித்தனை காஞ்சிபுரத்தின் எல்லையில் முறைப்படி சென்று வரவேற்றார். திருவொற்றியூருக்கே வந்திருப்பேன், போர் ஆயுத்தங்கள் ஆரம்பித்து விட்டதால் என்று தயங்கி சொல்ல விமலாதித்தன் அவரை பிரியமாக மறுத்தான். உண்மையில் வல்லவரையர் வந்தியத்தேவர் காஞ்சிபுரத்துக்கு வந்து வரவேற்பார் என்று அவன் சிறிதும் நினைக்கவில்லை. ஏதேனும் சேனாதிபதியோ அல்லது அமைச்சர்களோதான் வரவேற்பார்கள் என்று நினைத்திருந்தான். வல்லவரையரே வந்திருப்பது அவனுக்கு சந்தோஷத்தையும் சோழ தேசம் இன்னும் நம்மை மதித்து கொண்டிருக்கிறது என்ற நிம்மதியையும் கொடுத்தது. வாழ்க சோழம், வளர்க சக்கரவர்த்தி, எப்படி இருக்கிறார் என் மாமனார் என்று குழைவாக கேட்டான். வல்லவரையர் விமலாதித்தனையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். இவன் நல்ல இளைஞன்தான், ஆனால் விதி இடையராது வெவ்வேறு ரூபத்தில் இவனை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. சிறு வயதிலிருந்தே இங்கும் அங்கும் புரட்டி இழுக்கப்பட்டதால் இவன் சரியான மன வளர்ச்சியும் உடற்பயிற்சியும் யுத்த பயிற்சியும் இல்லாது இருக்கிறான். நாம் சில நாட்கள் இவனோடு தங்கி பேசுவதன் மூலம் அவனை ஓரளவுக்கு சரி செய்துவிட முடியும் என்று நினைத்தார். மேலும் சக்கரவர்த்தியின் சகோதரி குந்தவை கெட்டிக்காரி, அரசியல் நுணுக்கமும் மனிதர்களை அறியும் திறனும் மிக்கவள். மன்னரின் மகள் குந்தவை வரப்போகிறாள் என்று தெரிந்ததும் குந்தவையை சக்கரவர்த்தி வரவேற்பார். விமலாதித்தனை யாரேனும் வரவேற்க வேண்டாமா? அவன் நம் மாப்பிள்ளை அல்லவா? மாப்பிள்ளை மட்டுமல்ல, கீழே சாளுக்கியத்தின் இளவரசன் அல்லவா? அவனை சரியானபடி வரவேற்காவிட்டால் அதுவே பிரச்சனைக்கு பெரிய காரணமாகிவிடும் அல்லவா? அவன் சண்டித்தனம் செய்கின்ற பையன் இல்லை என்றாலும் அவனுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து விடுவதுதான் நல்லது. உண்மையில் ராஜேந்திரன் போய் வரவேற்க வேண்டும். ராஜேந்திரனிடம் நான் சொன்னால் சீருவான். அருண்மொழியை அனுப்புகிறேன் என்று சொல்லுவான். அருண்மொழியை அனுப்புவது நல்லதல்ல. அருண்மொழி ஒரு உபசேனாதிபதிதான். என்னதான் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரின் மகனாக இருப்பினும் அவனுடைய தகுதி சாதாரணமானதானே. எனவே அரசர் அனுப்பினார் என்று நீங்களே போய் வாருங்களேன். குந்தவையின் வருகை சாதாரணமாக இருந்திருந்தால் நானே உங்களுடன் கிளம்பி விடுவேன். ஆனால் அவள் அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் செய்ய இங்கு வரப்போகிறாள். நானும் இல்லை என்று தெரிந்தால் கூடுதலாக ஆட்டம் போடுவாள். நான் என்ன சொல்கிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? சக்கரவர்த்தியாரின் தமக்கை குந்தவை தேவியார் தனது கணவன் வல்லவரையர் வந்தியத்தேவரிடம் பேசினார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பல்வேறு நல்ல அம்சங்களோடு பிறந்திருக்கிறார் என்று ஜாதக ரீதியாக சொல்வார்கள். குரு உச்சம், சூரியன் நட்பு என்றெல்லாம் பேசுவார்கள். எனக்கு தெரிந்து உன்னுடைய வழிகாட்டலும் பல பேருடைய நட்பும் தான் சக்கரவர்த்தியை பலம் பொருந்தியதாக ஆக்குகின்றன. விமலாதித்தனை இந்த நேரத்தில் வரவேற்பது மிக மிக முக்கியம். நான் போய் அதை செய்கிறேன். அவன் பிரச்சனையான பையன் அல்ல. இருப்பினும் பிரச்சனை என்று வந்தால் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அவனை அமைதிப்படுத்தவும் முடியும். குந்தவை அருகே வந்தாள். தலை நரைத்து கண்கள் ஓரம் சுருக்கம் விழுந்து வெண்தாடியுடனும் அகலமான மார்புடன் மார்பு முழுவதும் நரைத்த மயிருடன் இருக்கின்ற புருஷனுக்கு அருகே போய் அவன் முகத்தையும் மார்பையும் தடவி கொடுத்தாள். என்னுடைய தம்பி சோழ சக்கரவர்த்திக்கு என்ன ஜாதகம் என்பது பற்றி நான் அதிகம் யோசித்ததில்லை. ஆனால் பெண்ணான எனக்கு அற்புதமான ஜாதகம் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நீங்கள் இந்த வீட்டு மாப்பிள்ளை. உங்களைப் போல இன்னொரு மாப்பிள்ளையை அழைத்து வருவதற்கு நான் ஏவலாமா? ஆனால் சொன்னவுடனேயே சொன்ன விஷயத்தின் வீரியத்தை புரிந்து கொண்டு மிக சந்துஷ்டியாக நான் போய் பிரச்சனையை மேற்கொள்கிறேன் என்கிறீர்களே, இது எனக்கு பூர்வ ஜென்ம கொடுப்பினை அல்லவா? இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இனி எத்துணை ஜென்மம் பிறப்பினும் எங்கெல்லாம் பிறப்பினும் எனக்கு வல்லவரையர் வந்தியத்தேவர்தான் வேண்டும். இந்த வானர் குல பேரரசர் வேண்டும். இவரே என்னை காதலிப்பவராகவும் கடிமணம் புரிபவராகவும் கடைசி வரை தோளோடு தோள் நின்று என்னையும் என்னை சுற்றியுள்ளோரையும் காக்கின்ற கடவுளாகவும் இருக்க வேண்டும். நீரே புருஷன்.
புருஷன் என்பதற்கு அர்த்தமே நீர்தான். இந்த விஷயத்திற்காக உங்களை அனுப்புவதற்கு மன்னித்து கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் தனி மனிதர் அல்ல. சோழ தேசத்தின் நன்மைக்காக நாம் பல்வேறு தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அதில் இதுவும் ஒன்று. நீங்கள் காஞ்சிக்கு போவதை பற்றி இப்பொழுது நான் சொல்லப் போவதில்லை. சொன்னால் சக்கரவர்த்தி வருத்தப்படுவார். எல்லாவற்றிற்கும் வந்தியத்தேவரை தான் தொந்தரவு செய்ய வேண்டுமா என்று என்னை சீறினாலும் சீறுவார். எனவே நீங்கள் என்று மெல்ல இழுக்க, இன்னும் 3 நாழிகையில் நான் தஞ்சையின் எல்லையை கடந்து விடுவேன் குந்தவை. நான் யார் என்று எனக்கு தெரியும். மிகச்சிறிய ஒரு அரசர் குலத்தில் பிறந்தவன். அரசரின் நேரடி வாரிசு என்றும் சொல்ல முடியாது. வானர் குலத்தில் இருந்ததால் எங்கேனும் ஒரு சிறிய படைக்கு சேனாதிபதியாக இருப்பேனே தவிர, தமிழ் தெரியாத கங்கருக்கோ ராஷ்டிரகூடருக்கோ அல்லது கீழே சாளுக்கிய வேங்கி தேசத்து அரசருக்கோ கப்பம் கட்டி அவர் படைக்கு சேவை செய்து கொண்டிருப்பேனே தவிர, நாகரீகமும் மொழி வளமும் மிக்க இந்த சோழ தேசத்தில் நான் இவ்வளவு பெரிய பதவியை வகித்திருக்க மாட்டேன். இப்படி வகிக்க காரணம் நீ, உன்னுடைய அன்பு. நீ விரல் அசைத்தால் இந்த சோழ தேசத்தின் சக்கரவர்த்தியே எழுந்து நின்று என்ன வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் நீ ஒவ்வொன்றுக்கும் என் முகம் பார்க்கிறாய். அப்படியானால் நான் சக்கரவர்த்தியை விட உயர்ந்தவன் என்றல்லவா பொருள்? இப்படித்தானே இங்கு உள்ளவர்களும் என்னை நடத்துகிறார்கள். உலகத்தில் அழகான மனைவி கிடைத்து விடலாம் குந்தவை. ஆனால் அழகான மனைவியே கெட்டிக்காரியாக கிடைப்பது அரிது. அழகான கெட்டிக்காரியான மனைவியும் கிடைத்து விடலாம். ஆனால் அழகான கெட்டிக்காரியான அந்த மனைவி நல்லவளாக இருப்பது என்பது அரிதினும் அரிது. நீ அரிதினும் அரிதானவள் குந்தவை. என் தந்தையும் தாயாரும் உன்னை திருமணம் செய்தபோது பயந்தார்கள். தம்பி, உன்னை உன் மனைவி அலட்சியப்படுத்தினால் மொத்த சோழ தேசமும் அலட்சியப்படுத்தும். எனவே அதற்கும் தயாராக இரு என்று சொல்லித்தான் உண்டோடு உண்டான திருமணத்திற்கு சம்மதித்தார்கள். ஆனால் நீ யார் என்று எனக்கு தெரியும். அது அப்போதே புரிந்திருந்தது. நீ எதை செய்யாமல் உயர்ந்த மனுஷியாக வலம் வருகிறாயோ அதை உன்னுடைய மருமகள் சோழ சக்கரவர்த்தியின் மகள் குந்தவை செய்து விட்டாள். தான் பெருங்குடி பிறப்பு என்று ஒவ்வொரு கணமும் எண்ணி தன்னைத்தானே வியந்து தன் புருஷனை அவமானப்படுத்துகிறாள். அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்கிறாள். அவன் உதவாக்கரை என்று இழிவுபடுத்துகிறாள். அதுதான் பிரச்சனை. பல்வேறு சோதனைகளால் சோர்ந்து கிடக்கின்ற அந்த விமலாதித்தனை உன் மருமகள் குந்தவை உற்சாகப்படுத்தியிருந்தால் இந்நேரம் அவனே கூட சக்கரவர்த்தியாகி இருக்கலாம். ஏற்கனவே அடிபட்டு நொந்து போயிருக்கின்ற விமலாதித்தனை இன்னமும் கடுமையாக நோக வைக்கிறாள் இவள். அவன் அடிக்காமல் என்ன செய்வான்? அங்கு சண்டை வராமல் என்ன செய்யும்? ஒழிந்து போய் என்று திருப்பி அனுப்பாமல் இருப்பது சோழ சக்கரவர்த்திக்கு பயந்துதான். அந்த குந்தவையை பார்க்க பார்க்க இந்த குந்தவையின் உயர்வு எனக்கு புரிகிறது. நல்ல பெண்களை, பக்குவப்பட்டவர்களை, தெளிவானவர்களை ஊர் எப்படி கூப்பிடுகிறது தெரியுமா? உத்தமி என்று. குந்தவை, நீ உத்தமி. புருஷனுக்கு மட்டும் உத்தமியாக இருப்பவர்கள் உண்டு. ஆனால் சோழ தேசத்திற்கே நீ உத்தமியாக இருக்கிறாய். இந்த பணியை செய்வதில் சிரமங்கள் ஏதும் இல்லை எனக்கு. 61 வயது வல்லவரையர் வந்தியத்தேவரும் அவரை விட 1 வயது குறைந்த குந்தவையும் இறுக தழுவி கொண்டார்கள். ஒருவரையொருவர் உற்று பார்த்து மெல்ல சிரித்து கொண்டு பிறகு விலகினார்கள். குந்தவை கை தட்டினாள். சேடி பெண்கள் உள்ளே நுழைந்தார்கள். அவருடைய பயணத்துக்கு விரைவாக ஆயத்தங்கள் செய்தார்கள். அரண்மனையின் பின்பக்கம் திட்டிவாசல் வழியாக 15 மெய்க்காவல் வீரர்களுடன் வல்லவரையர் வந்தியத்தேவர் அரண்மனையை விட்டு வெளியேறினார். 2 குதிரைகள் வெகு முன்னதாகவே அவரது வருகையை ஆங்காங்கே தெரிவிக்க நகர்ந்து விட்டன. விமலாதித்தனை பார்த்து கொண்டிருக்கும் போதே தன் மனைவி குந்தவை பற்றியும் அவன் மனைவி குந்தவை பற்றியும் ஓடிய எண்ணங்களை தடுத்து நிறுத்தி மறுபடியும் நிகழ்கால நினைவுக்கு வந்தார் வந்தியத்தேவர். தமையனார் எப்படி இருக்கிறார்? மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? வெயில் இந்த வருடமும் கடுமைதானா? ஆனால் நல்ல மழை பொழிந்தது என்று கேள்விப்பட்டேனே. ஆற்றில் வெள்ளம் வரக்கூடிய அளவுக்கு நல்ல மழையாமே. பயிர் சேதம் ஏதேனும் உண்டா? சோழ தேசத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று உரிமையுடன் விமலாதித்தனிடம் கை நீட்டினார். உங்களுடைய பூஜைக்கு என்று ஒரு வெள்ளை கல்லில் விநாயகர் சிலை கொண்டு வந்திருக்கிறேன். உண்மையில் உங்களையும் அத்தையையும் சந்தித்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நீங்கள் முந்தி வந்ததால் உங்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. சலவை கல்லில் தேய்த்து செய்யப்பட்ட உள்ளங்கை அளவு விநாயகர் சிலையை கொடுத்தான். விநாயகரின் இடுப்பு நாகமும் பூநூலும் ஆயுதம் பிடிக்கின்ற கைகளும் கைகளில் உள்ள விரல் நகங்களும் நுணுக்கமாக செய்யப்பட்டிருந்தன. அற்புதம், அற்புதம். அது ஏன் விமலாதித்தா, சிற்பக்கலை மட்டும் மனிதர்களிடம் இவ்வளவு சிறப்பாக வெளிப்படுகிறது? இசையை விட, பாட்டு ஆட்டத்தை விட சிற்பம் உயர்ந்ததாக மாறிவிடவில்லையா?
அதுவும் சமீப காலங்களில் என்றார். ஆமாம் மாமா, மனிதனுக்கு கடினமான பணிகளை எதிர்கொள்வதில் இயல்பாகவே விருப்பம். கடினமானது எது மாமா? மண்ணா இல்லை பாறை? அந்த கருங்கல்லை என் இஷ்டத்திற்கு வளைப்பேன் என்ற முயற்சிதான் சிற்பம். அடடா, அற்புதமான விளக்கமாக இருக்கிறதே. ஆமாம் மாமா, மரத்தால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் மனிதன் செய்துவிட்டான். உயர்ந்த வீடுகள், மாளிகைகள், கதவுகள், தூண்கள் என்று செய்துவிட்டான். உத்திரங்களில் சிற்பம் செய்து தன் தலைக்கு மேலே சொருகிவிட்டான். இப்போது கல்லுக்கு திரும்பிவிட்டான். கல்லுக்கு அடுத்தது எங்கு போவான் சொல்லுங்கள்? அவனை வியப்போடு வல்லவரையர் பார்த்து கொண்டிருந்தார். மத்திம வயது தாண்டியும் இளவரசனாகவே இருக்கின்ற அவனை பார்த்து அவருக்கு மெல்லியதாக கவலையும் பரிதாபமும் ஏற்பட்டன. தெரியவில்லையே விமலாதித்தா, கல்லுக்கு பிறகு என்ன செய்வான்? இரும்புதான். இரும்பின் மீது தனி கவனம் செய்ய மனிதர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். கருமார்களுக்கு முக்கியத்துவங்கள் துவங்கிவிட்டன. வடக்கே இருந்த யவனர்கள் வந்து விட்டார்கள் அல்லவா? அந்த யவனர்களிடம் விற்பொறிகள் இருக்கின்றன. அந்த விற்பொறிகளிலிருந்து தப்பித்து கொள்ள, சீரும் அம்புகளிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள என்ன செய்வது? இரும்புதான். கேடயமா? இல்லை மாமா, கவசம், முழு கவசம். யாரெங்கே? விமலாதித்தன் உரக்க கத்தி வடுகு மொழியில் வேகமாக ஏதோ உத்தரவிட்டான். வந்தியத்தேவர் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். 2 வினாடிகளுக்குள் ஒரு கவசம் வந்தது. மார்பு முழுவதும் போர்த்தப்பட்டிருக்கின்ற மெல்லிய கவசம் அது. தலைக்கவசம் தனியாக இருந்தது. பிடரி பக்கம் சங்கிலிகள் தொங்கின. விமலாதித்தனே அதை ஒரு வீரனுக்கு இடது முழங்கைக்கு என்று ஒரு தனி கவசம், பிறகு தலைக்கவசம் என்று மாட்டி நிற்க வைக்க அந்த வீரன் ஒரு வினோதமான மனிதனாக தோன்றினான். இதை போட்டுக்கொண்டு எப்படி குதிரை ஏறுவது? ஏறலாம் மாமா, யுத்தம் ஏறி செய்யலாம். சற்று பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றபடிக்கு இதை அணுகுவதில் எந்த சிரமமும் இல்லை. எங்கே? இவனை அம்பால் அடி என்று சொல்லி கவசம் அணிந்த வீரனை நிற்க வைத்து இன்னொரு வீரனை சற்று விலகி போகச் சொல்லி முழு வேகத்தில் அம்பு தொடுக்க அம்பு அவனை தாக்கி சற்று தள்ளாட வைத்ததே தவிர அந்த கவசத்தை துளைக்கவில்லை. எப்படி இருக்கிறது மாமா? விமலாதித்தன் கேட்க. அற்புதம், ஆனால் கொஞ்சம் கோழைத்தனமாக இல்லை? இல்லை மாமா, இதில் எந்த கோழைத்தனமும் இல்லை. ஓடி ஒளியவில்லை. தன் மீது அம்பு படாதிருக்க தடுத்து கொள்கிறார். நாம் குறுக்கே சங்கிலி போட்டு அதை துணியால் சுற்றி கொண்டு அந்த சங்கிலியை தடுப்பதாக உபயோகப்படுத்தி சண்டை போடுவதில்லையா? கவசம் கேவலம் என்றால் கேடயமும் கேவலம்தானே? வந்தியத்தேவர் விமலாதித்தனுடைய பேச்சுக்கு ஆமோதித்தார். இவன் தெளிவாகத்தான் இருக்கிறான். இவனை பற்றி ஒன்றும் இல்லாதவன் என்று குறை சொல்வதற்கு குந்தவைக்கு என்ன துணிச்சல்? போரில் ஈடுபாடு உள்ளவனாகவும் பேச்சில் தெளிவுள்ளவனாகவும் இருக்கின்ற இவனை ஏன் இவ்வளவு கரித்து கொட்டுகிறார்கள் என்று வியந்தார். பிறகு என்ன பிரச்சனை விமலாதித்தா என்று சட்டென்று வந்தியத்தேவர் துவங்கினார். அவன் திரும்ப வீரர்களை பார்த்தான். வீரர்கள் வணங்கி அகன்றார்கள். யார் பிரச்சனை என்று கேளுங்கள் மாமா என்றான். சரி, யார் பிரச்சனை என்று வந்தியத்தேவர் கேட்க, சட்டென்று சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்றான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.